அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட், இண்டெக்ஸ் மூமெண்ட் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ட்ரேடிங் டே ஆஃப் 6th February 2024. சரிங்களா? ஓகே, வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மூமெண்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்கிறதாங்க. சரிங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் அது 21,994க்கு மேலே ஒரு டேயில் ஒரு க்ளோசிங் கிடைக்கணும். அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்குமே அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இது டவுன் ட்ரெண்ட் மேகமாக கீழேனா அது 21,206 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் என்ற டார்கெட் அங்கே இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டேட்டஸ். ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அவங்க அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறலாம். வித் டார்கெட் ஆஃப் பார்த்திங்கன்னா 22,100 அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க மேலே ஏறலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னா 21,703 இதுக்கு கீழே ஒரு ஹவர்லியில் ஒரு க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நிஃப்டி 50 நம்ம எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் சார்ட் போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கிற சார்ட் வந்து ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபின் நிஃப்டியை வந்து டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. 20,600லேருந்து 20,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க வால்யூம் வச்சுருக்காங்க, டவுன் ட்ரெண்ட் வால்யூம். அந்த அவங்க எக்ஸிட் ஆகிற ரேட்டு பார்த்திங்கன்னா 20,992 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு க்ளோசிங் டேயில் இருந்ததுன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 20,000 அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் வச்சுருக்காங்க டவுன் ட்ரெண்டுக்கு. ஒன்ஸ் அந்த இடத்துல கூட அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டேட்டஸ். நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துறது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுடைய ஃபின் நிஃப்டி மூமெண்ட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சில் இருக்காங்க. ஒன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப மேலே ஏறி இறங்கலாம். ஆனால் அது இங்கேருந்து ஏறுது அப்படின்னு சொன்னால் அது 20,543 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து வேகமாக இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா நியூ வால்யூம் ஜோனை அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற செல் வால்யூம் ஜோன் அங்கே இருக்குது. உங்கள் பெண்டிங் வால்யூம் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம அங்கே கொடுத்துருக்காங்க. 20,543லேருந்து 20,622 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு செல் வால்யூம் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபின் நிஃப்டியை ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது 20,697 அதுக்கு மேலே ஒரு ஹவர்லி க்ளோசிங் இருந்தால் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. வித் ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அவங்க 44,500 ப்ராஃபிட் புக்கிங் வச்சுருக்காங்க. வித் டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து அது வரைக்கும் இறங்கலாம் அப்படின்றது ஒரு இருக்குது. வந்து திரும்ப அது அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் 46,485 இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டே க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வால்யூம் ஜோன்லே இருக்குது. நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் பார்த்துக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்ட், பேங்க் நிஃப்டியோடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய மூமெண்ட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அவங்க அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. இருக்கிற பொசிஷன்லேருந்து மேலே ஏறலாம். இது ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் ஆஃப் 46,791. ஆனால் டவுன் ட்ரெண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,609க்கு கீழே அவங்க க்ளோசிங் ஏதாவது ஹவர்லியில் இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
ஓகே, மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம கூட டச்சில் இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.